மன்னிக்கவும். எப்பயுமே நம்மெல்லாம் உட்கார்ந்த பிறகு விஐபி தான் பின்னாடி வருவாங்க. ஆனால் விஐபி நமக்காக முன்னாடி நமக்காக காத்திருந்து நம்மை ஒவ்வொருவரையும் வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறார். உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி எனக்கு மகளிர் தின மாநாடு நடத்தும் போதும், தவழும் மாற்றுத்திறனாளிகள் மகளிர் மாநாடு நடத்தும் போதும் சாரு நம்மளுடைய முத்து சாரு விபின் சாருங்கெல்லாம் சேர்ந்து அவசரம் கேஷுவலாக உட்காந்துட்டாங்க. நாங்கள் வாங்க வாங்கன்னு கூட சொல்ல முடியல அவங்க. ஆனால் அருமையாக வந்து உட்காந்து கலெக்டரமாகவும் இன்னமும் அவங்க ஒரு 6 மணி வந்து ஒருத்தர் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் மீது, அதுவும் தவழும் மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை வைத்திருக்கும் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். உண்மையிலே அந்த இடத்துல நம்ம முத்துக்குமாரன் நான் சொல்லியானோம். அவர் தொடர்ந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாப்புல, இந்த மாதிரி நம்ம நடத்த போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. இன்னைக்கு வந்து 3:59 பேசுறாப்புல. ராஜா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, 4 மணி வரவே இல்லைங்க. நான் மிரண்டு போயிட்டேன். இது வரைக்கும் யாரும் அப்படி கேட்டதே இல்லை, 1 நிமிஷத்தை வச்சதெல்லாம் கேட்டதில்லை. அவர் வேகத்துக்கு எங்களால் வர முடியலனாலும் நான் நினைச்சேன் ஒரு 4 to 6 போது விஐபி ஒரு 5 மணிக்கு வந்து நம்ம ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணிக்கு நம்ம அசம்பிள் ஆகும், 1 hour ஆகிரும். அப்படிதான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் அவர் வந்து 3:59 ஆச்சுன்னு வரல. நீங்கள் அவர் நான் மிரண்டு போயிட்டேன். அதே மாதிரி இது வரைக்கும் வந்து இந்த நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம் மேடையில் பேசிடுவாங்க. ஆனால் அந்த மேடையில் வந்து நம்ம முத்து சார் வந்து நம்ம தவழும் மாற்றுத்திறனாளி கூட்டமைப்புக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் மேடையோட போய் நினைச்சேன். இன்னைக்கு காந்தி விஷயத்தில் சத்தியத்தின் அந்த வழியார் என்று அவருக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களாம் வரவழைத்து எங்களை போன்ற குடும்ப பாங்காக நாங்களாம் வளர்ந்து வரோம். அதில் முத்துக்குமாரன் சொல்றாப்புல, தவழும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் வரணும். அவர் அன்பின் கட்டளை. ஆனால் எங்களுடைய அமைப்பில் வந்து தவழும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அல்ல, எல்லா வகை மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைத்து தவழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மிகவும் ஏழ்மையா இருக்கணும், ரொம்ப ஏழ்மையா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், ராஜா நீங்க வந்து உங்க இதுல வந்து செல்போன் வச்சிருக்க கூடாது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்க கூடாது, 1000 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு இருக்கணும், வண்டி வச்சிருக்க கூடாது, இதெல்லாம் இருந்தா அவருக்கு ஒரு 5 கிலோ அரிசி தராங்க. வேணா நீங்க போயிட்டு வாங்கிட்டோம், வேணாம் தேவையில்லை. அப்ப நீங்க யாருக்கு நீங்க தரணும்? பிச்சை எடுக்கிறவங்க தான் நீங்க தரணும். நாங்க வந்து பிச்சை எடுப்பவர்கள் அல்ல. சின்ன சின்ன தொழிலை செய்து கொண்டு சின்ன சின்ன வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டு நாங்கள் பெரிய பணக்காரர்களும் அல்ல. எங்கள் குழந்தையை நான் இருக்கிறேன், நான் வந்து மாநில பொதுச் செயலாளர் தான். ஆனால் நான் மாநில பெரிய ஆள், பிரம்மாண்டமான ஆளு, நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படி அர்த்தம் கிடையாது. நானும் ஏழ்மையான ஆள் தான். இதற்கு அவங்களை தெரிவிச்சுக்கிறேன், ஏழ்மையான ஆள் தான். நாங்கள் என்ன நினைச்சிருக்கோம், ஒவ்வொரு நிறைய கிளைகளை உருவாக்கி எல்லாருமே நிறைய அணிகளை உருவாக்கி ஒவ்வொரு தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், இப்ப மகளிர் அணினா மகளிர் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர், மூன்று அணினா மூன்று அணி தலைவர், செயலாளர், பொருளாளர், இளைஞர்னா இளைஞர் அணி அப்படின்னா போட்டு ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒரு சமூக அந்தஸ்து மிக்கவர்களாக, தலைமைத்துவ பண்பாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் அறிவும் தெரியும். நாங்கள் இதுவரைக்கும் நிறைய மீட்டிங் பார்த்துருக்கோம், நிறைய ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். 2006 இருந்து நம்ம கனிமொழி மரத்திலிருந்து கலைஞர்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். அவர்கள் நேர் டு நேர் பேசியிருக்கோம், அவங்க பிஎத்தை நேர் டு பேசியிருக்கோம். ஆனா நம்முடைய மாநில சட்ட ஆலோசகர் நம்முடைய முத்துக்குமாரன் தான் நம்ம அருமையாக நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி நிறைய விஷயங்கள் பண்ணணும் நினைச்சுட்டே இருக்க. தொடர்ந்து நாங்கள் அந்த அழகர் ஆத்துல இறந்திருக்கோம், அவருடைய ஹெல்ப் தான். நான் வந்து பழைய வரலாறை சொல்ல நினைக்காதீங்க, வரலாறுகள் எதுவுமே வந்து மறைக்கப்படக்கூடாது. அந்த மாதிரி ஹெல்ப் நிறைய ஒரு சிந்தனை இந்த மாதிரிலாம் பண்ணோம். இவ்வளவு பாருங்க, இதுல வந்து அழகர் கோயில எங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க, நாங்க போக முடியாதுன்றாங்க, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றாங்க. அதை வந்து கண்டிப்பா செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நம்முடைய மதுரை முத்து சார் எப்படி நமக்கு சொத்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்முடைய மாற்றுத்திறனாளி அமைப்புக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு சமூகத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று இத்தருணத்தில்
அவருடைய விபின் சாருக்கும் அவருக்கும் மற்றும் அவருடைய சகாக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய திருநெல்வேலியில் இருந்து போய் அவங்க ரிக்வெஸ்ட் வச்சாங்க, அது மாதிரி கொஞ்சம் அரிசி மளிகை சாமான் கொடுக்கணும். 100 பேருக்கு உடனே கொடுத்தவர் முத்துசார். அந்த அரிசி நான் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம மகளிர் மாநில நேரம் அவங்க வீட்டில் போய் ஒரு லெட்டர் கொடுத்தோம். நம்ம திருநெல்வேலியிலிருந்து முத்துக்குமார் சார் அதுக்கு வழி முடிந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. மனதார உளப்பூர்வமாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நீங்கள் எல்லாம் எங்களோடு இருக்கிறீர்கள் என்ற பலம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.